அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் உலுஹிய்யத்து ஃபில் இஸ்லாம் வாஜிபத்துன் அலா குல்லி முஸ்லிமின் ஹுர்ரின் ஆக்கிலின் மூசிலின் முகீமின் ஃபலா தஜிபு அலல் அப்தி வல் ஃபகீரி வல் முசாஃபிர். ஈதுல் அதஹா துல்ஹஜ் பெருநாள் அன்று நாம் கொடுக்கின்ற அந்த உலுஹியா குர்பானி பிராணி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு இடம் பெறுகிறது. வசதி பெற்ற முஸ்லிம்கள் அனைவருக்கும் குர்பானி கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. சுன்னத் முஸ்தஹபினுடைய ஸ்தானத்திலே இல்லை. அது முக்கியமாக கொடுக்க வேண்டும். வாஜிப் என்றால் முக்கியமாக கொடுக்க வேண்டும். வசதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஊரிலேயே தங்கியிருக்கிறார்கள், தர வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஓராடு தான் கொடுக்க முடியும் என்றால் குடும்பத்தின் சார்பிலே ஓராடு கொடுத்தால் போதுமானது. பலர் இருக்கிறார்கள், அவரவர் வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். வீட்டிலே 2-3 குடும்பங்கள் இருக்கலாம். நம்முடைய மக்களுக்கு நாம் ஆண் மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கலாம். அவரவருக்கு குர்பானி கொடுக்கிற சக்தி இருக்குமானால் தனித்தனியாக கொடுத்து விட வேண்டும். 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகையோ ஒரு ஆடோ கொடுக்கலாம். ஆட்டிலேயும் ஒட்டகையிலேயும் 7 பேர் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் 7 பேருடைய நிய்யத்தும் ஒரே நிய்யத்தாக இருக்க வேண்டும். குர்பானி கொடுக்கிற நிய்யத்தாக இருக்க வேண்டும். 6 பேர் குர்பானியுடைய நிய்யத்தோடு இருந்து ஒருத்தருக்கு மட்டும் அந்த நிய்யத்தில்லாமல் இறைச்சி வேண்டும் என்று அவர் கேட்டார் என்றால் அந்த 7 பேருடைய அந்த குர்பானியும் கூடாமல் போய்விடும். 7 பேருடைய நிய்யத்தும் ஒரே நிய்யத்தாக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு ஷர்த்தாக இருக்கிறது. எப்போதிருந்து நாம் உலுஹியா கொடுக்கலாம் என்றால், ஊரிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் எந்த ஊரில் ஈதுல் அதஹா பெருநாள் தொழுகை நடைபெறுகிறதோ அந்த தொழுகை நிறைவு பெற்றதற்கு பின்னால் தான் உலுஹியா கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். ஏதாவது ஏரியாக்களிலே ஒரு சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அங்கே ஈது பெருநாள் தொழுகையே நடைபெறவில்லை என்றால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. சுபுகுக்கு பின்னாலே அவர்கள் உலுஹியா கொடுத்து கொள்ளலாம், குர்பானை கொடுத்து கொள்ளலாம். அது பெரும்பாலும் இருக்காது. எல்லா இடங்களிலேயும் ஈதுல் அதஹா தொழுகை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. எனவே தொழுகைக்கு முன்னாலே நாம் உலுஹியா கொடுப்பது கூடாது, குர்பானி கொடுப்பது கூடாது. அப்படி ஒருவர் குர்பானி கொடுத்தார் என்றால் அந்த குர்பானி கூடாது, மறுபடியும் அவர் கொடுக்க வேண்டும். ஈதுல் அதஹா தொழுகைக்கு பின்னாலே மறுபடியும் இன்னொரு ஆடு கொடுக்க வேண்டும். முன்னாலே கொடுத்த ஆடு வெறும் இறைச்சிக்காக என்று ஆகிவிடும். குர்பானி கிடாய் அந்த கடமை எப்போது நிறைவேறும் என்று கேட்டால் தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் தான் நிறைவேறும். எனவே மறுபடியும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகிவிடும். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் 3 நாட்களை நமக்கு தந்திருக்கிறான். அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நடைமுறைப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். ஈது பெருநாள் அன்றைக்கும் கொடுக்கலாம், மறுநாள் 3 நாட்கள். சிறப்பு வாய்ந்த நாள் எது என்று கேட்டால் முதல் நாளே கொடுப்பது தான். 2ஆம் நாள் 3ஆம் நாளை விட அடுத்து 2வது நாள் சிறப்பானது, அடுத்து 3ஆம் நாள், இப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர முதல் நாள் அன்றைக்கே நாம் குர்பானி கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு அஃப்ஸலாக இருக்கிறது. அரபியில் அஃப்ஸல் என்று கூறுவார்கள். எனவே எது மிக சிறப்பு வாய்ந்ததோ அதை நாம் தேர்வு செய்து கொள்வது நல்ல ஒரு விஷயம். இரவு நேரத்திலே குர்பானி கொடுக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குர்பானி திட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் கொடுக்கிறார்கள். கொடுத்தால் கூடும், ஆனால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கொடுக்க வேண்டும். நரம்புகள் தரிபட வேண்டும், அறுபட வேண்டும், முறை பிரகாரம் அறுக்கப்பட வேண்டும். அந்த உணவு குழாய், மூச்சு குழாய் இதெல்லாம் முறையாக அறுக்கப்பட்டு அதனுடைய உயிர் பிரிய வேண்டும். இல்லாவிட்டால் அது அந்த ஜீவனுக்கு ஒரு சித்திரவதையாக ஆகிவிடும். எனவே தான் இரவு நேரத்திலே கொடுப்பது கூடும், அதே சமயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்ரூஹுடைய பாவம் வந்துவிடும். எப்படிப்பட்ட குர்பானி கிடாய்களை கொடுக்கக்கூடாது என்றால் கண் தெரியாத
பிராணிகளை கொடுக்கக்கூடாது. அதே போன்று நொண்டி ஆடுகள், நொண்டி மாடுகளை கொடுக்கவும் கூடாது. சில மாடுகள், ஆடுகள் மிகவும் பலகீனமாக இருக்கும், வருடம் பூர்த்தியாக இருந்தாலும் கூட, ஆனால் அறுக்கின்ற இடத்திற்கு அது நடந்து செல்ல முடியாத அளவுக்கு அது மெலிந்து போயிருக்கிறது, பலகீனப்பட்டு போயிருக்கிறது, அதையும் கொடுக்கவும் கூடாது. காது துண்டிக்கப்பட்டது, வால் துண்டிக்கப்பட்டதையும் கொடுக்கக்கூடாது. சுத்தமாக இல்லை, காது சுத்தமாக இல்லை, வால் சுத்தமாக இல்லை என்றால் கொடுக்கக்கூடாது. வரல்லத்தி தகப அல்லது அதிகமான பகுதி துண்டிக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம்தான் இருக்கிறது, காதினுடைய ஒரு பகுதி, வாலினுடைய ஒரு பகுதி, அதையும் கொடுக்கக்கூடாது. லேசாக கட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பிறவியிலேயே அது இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஏதாவது கட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை. இந்த கேள்வி நிறைய கேட்கிறார்கள், நம்முடைய மக்கள் கேட்கிறார்கள். அதிகப்படியான முறையிலே காதும் வாலும் இருக்குமானால் பிரச்சனை இல்லை, தாராளமாக கொடுப்பது கூடும். அதே போன்றுதான் ஜம்மா என்று சொல்லக்கூடிய கொம்பு இல்லாத ஆடு இருக்கிறதே, அதை குர்பானி கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. காயடிக்கப்பட்டதையும் கொடுக்கலாம், காயடிக்கப்பட்டதையும் கொடுக்கலாம். அதே போன்று உடம்பில் லேசாக சொறி இருக்கிறது, அதற்கு அரபியில் ஜர்பா என்று சொல்வார்கள், அதுவும் மார்க்கத்திலே தடை கிடையாது. நாம் குர்பானி கொடுக்கப்படுகிற பிராணிகள் 3 மட்டும் தான். நம்பர் 1 ஆடு, நம்பர் 2 மாடு, நம்பர் 3 ஒட்டகை. இது அல்லாமல் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி நிறைவேறாது. சில வீடுகளிலே கோழிகள் குர்பானி கொடுக்கிறார்கள், அவர்களால் முடியவில்லை, ஆடு கொடுக்க முடியவில்லை, ஏதோ நாம் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் என்று செய்வார்கள். அதோட நியத்துக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பானே தவிர, ஆனால் அது அவசியமில்லை. குர்பானி என்பது இந்த 3 பிராணிகளில் மட்டும்தான் இருக்கிறது. செம்மறி ஆடு அல்லாமல் மற்ற நார்மல் ஆடாக, வெள்ளாடாக இருக்குமானால் ஓராண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடு நன்கு கொழுத்திருக்கிறது, தேஜஸாக இருக்கிறது என்றால் 6 மாத ஆடாக இருந்தாலும் கூட கொடுக்கலாம். மாடாக இருந்தால் ஈராண்டுகள் அது முழுமை அடைந்திருக்க வேண்டும், பூர்த்தியாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸாக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த குர்பானுடைய இறைச்சிகளை சாப்பிடுவதிலே கடுமையான சட்டத்திட்டம் எதுவுமே கிடையாது. நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம், ஏழை எளியோருக்கும் கொடுக்கலாம், வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்கலாம். குர்பானி இறைச்சியை பொறுத்தவரை வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்கலாம். காரணம், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். அந்த சொந்த பந்தங்கள் அவர்கள் குர்பானி கொடுத்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு நாம் இறைச்சி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, கொடுத்து தான் ஆக வேண்டும். குறிப்பாக சம்பந்தி வகைகளுக்கு கொடுக்க வேண்டும், மிக பிரச்சனையாக ஆகிவிடும். அதே போன்று தான் அதனுடைய அந்த தோல்கள் இருக்கிறதல்லவா, அதையெல்லாம் நாம் சதக்கா கொடுத்து விட வேண்டும். குர்பானி தோல்கள் இருக்கின்றனவே, அதை நாம் சதக்கா கொடுத்து விட வேண்டும். ஏழை எளியோருக்கு கொடுக்கலாம். நம்முடைய ஊருடைய நடைமுறை மிஸ்பாலுதா அரபிக் கல்லூரிக்கு கொடுப்பது, நாமும் கூட அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று கேட்டால், அதிலே சில சமயங்களில் தோலை கொடுத்து அந்த தோல் மூலமாக தோல் பைகள் தயார் செய்து சில நாடுகளிலே செய்வார்கள். அது சொந்தத்துக்கு பயன்படுத்தினாலும் தவறொன்றும் கிடையாது, அதையும் கிதாபுகளிலே குறிப்பிடுகிறார்கள். குர்பானியை நாமே அறுப்பது நல்லதா, அதற்காக பிறரை நாம் எதிர்பார்ப்பதா என்று கேட்டால், நம்மால் அறுக்க வாய்ப்பு இருக்குமானால் நாம் தான் அறுக்க வேண்டும். நம்மிலே பலருக்கு அறுக்க வாய்ப்பு இருக்கிறது, நாம் அறுத்தோம்னால் அது மிகப்பெரிய நன்மை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிற அந்த வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதற்காகவே நாம் ஆளை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறுக்க தெரியாதவர்கள் ஆளை தேடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான். எனவே தாமாக அறுக்க வாய்ப்பு இருக்குமானால் அறுத்து கொள்ளலாம். அதே போன்று தான் சில சமயங்களில் ஆடுகள் வாங்குகிறார்கள், ஒரு இடத்துல மேய விட்டிருப்பார்கள். மேய விட்டிருக்கிற போது அவரவருக்குண்டான ஆடு என்று இருக்கும், ஆனால் சில சமயம் அடையாளம் தெரியாமல் போய்விடும். இது யாருடைய ஆடு என்று அடையாளம் தெரியாமல் போய்விடும். அடையாளம் தெரியாமல் போகிற நிலைமையில் இன்னொருத்தருடைய ஆடை நாம் அறுத்துவிட்டால், நம்முடைய ஆட்டை இன்னொருத்தர் அறுத்துவிட்டால் அந்த குர்பானி கூடுமா என்றால் தாராளமாக கூடும். நியத்தை பொறுத்து தான் இருக்கிறது. நம் யுஜுசி அன் உலகியத்து குல்லி வாஹிதி மின்ஹுமா வலா லமான அலைஹிமா, அதற்காக எந்த ஒரு தண்ட பரிகாரமும் கிடையாது. அடுத்தவருடைய ஆட்டை நாம் அறுத்து விட்டோமோ என்கிற அந்த குழப்பத்துக்கு ஆளாகி அதற்காக ஏதாவது பரிகாரம் தேட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. இது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற ஃபிக்ஹ், அந்த குர்பானி சட்டங்கள், இது போன்று இன்னும் பல சட்டங்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடமையை செவ்வன நிறைவேற்றுவதற்கு நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.